இருக்காங்களா? நிறைய பேர் இருப்பாங்க. பணம் ரூ. 100 ரூ. 500 ரூ. 1000 வாங்கிட்டு மாசத்துக்கு நிறைய ஆசன ஆண்டியப்பன், அந்த குப்பன், ராமன், சுப்பன் 48 பேர் வர்றாங்க. என்னத்தை சொல்லி கொடுக்குறாங்க? கை நீட்டும், கால் நீட்டும். அதல்ல யோகா. யோகா என்றால் என்ன? யோகா அப்படின்னா மனது, உடல், ஆத்மா மூன்றுத்தையும் இணைப்பதுதான் யோகா. திருப்பியும் தியானத்தை பத்தி சொன்னதுதான் யோகா. ஆனா யோகா என்பது 8 படிக்கட்டுகள். என்ன? 8 படிக்கட்டுகள். யோகா அப்படிங்கிறது முக்தி நிலை. யாரு ஒருத்தர் யோகி ஆறாங்க, யோகாவை கற்றுக்கொண்டு யோகாவை கடைபிடிப்பவன் முக்தி நிலைக்கு அருகதையானவன். அப்படின்னா யோகான்னா என்ன? என்னத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யமம், நியமம், ஆசனம், பிராணயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி. 8 படிக்கட்டு இருக்கு யோகால. ஆசனங்கிறது ஒரு படிக்கட்டு, தியானங்கிறது ஒரு படிக்கட்டு. MBA ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்கு, MBA பண்ணணும்னு நம்ம கடவுள் மனசுல ஆசை கொடுத்துட்டான். ஓப்பன் யூனிவர்சிட்டியில 10,000 ரூபாய் கட்டிட்டா MBA, ஒஸ்மான் யூனிவர்சிட்டி MBA கிடைக்குது. ஓப்பன் யூனிவர்சிட்டி உங்களால பாஸ் பண்ண முடியுமா? 21 வயசு கம்ப்ளீட் ஆனவங்க யார் வேணும்னாலும் பாஸ் பண்ணலாம்னு போட்டான், டிக்ளேர் பண்ணிட்டான், பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டான். நீங்க பாத்துட்டீங்க, என்னடா லக்கு, நான் ஆட்டம் வச்சுட்டு இருந்தேன், கூட்டம் வச்சுட்டு இருந்தேன், SLC தான் படித்தேன், ஓப்பன் யூனிவர்சிட்டி SLC படித்தவங்க எல்லாம் MBA பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. 10,000 ரூபாய் கட்டிட்டா டிகிரி கிடைச்சிடும். கிடைக்குமா? கிடைக்காது. கோடியில ஒருத்தனுக்கு தான் கிடைக்கும், கிடைக்காது. ஏன் கிடைக்காது? 1ஆம் கிளாஸ் படிக்கல, 2ஆம் கிளாஸ் படிக்கல, 3ஆம் கிளாஸ் படிக்கல. அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கான படிநிலைகள் கடந்து முதல் படிக்கட்டில் நின்றுகிட்டு 10வது படிக்கட்டை பார்க்கலாமே தவிர பிடிக்க முடியாது. முதல் படிக்கட்டில் நின்றுகிட்டு 10வது படிக்கட்டை பார்க்கலாமே தவிர ஏறி குதிச்சு போய் அதை பிடிக்க முடியாது, கண்டிப்பா முடியாது. அதனால இப்ப எல்லாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னீங்கன்னா, எல்லாம் காசு பண்றதுக்காக, நான் யாரையும் தவறா சொல்ல நினைக்காதீங்க, ஏன்னா இந்த வீடியோ எல்லாம் யூடியூப்ல போடுறேன். நான் யாரையுமே தவறா சொல்லணும்னு சொல்லல. தியான பயிற்சி அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்றாங்க, விபாசனா தியானம் கொடுத்துட்றாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லிக் கொடுக்குறாங்க. தப்பில் எல்லாத்தையும் நிஜமாவே விபாசனா தியானத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. நிஜமாவே நான் உங்களுக்கு என்ன சொன்ன, அந்த மாதிரி தியானத்தை பத்தி எல்லா அறிவையும் கொடுக்குறாங்க. தியானத்துல உன்னத மட்டத்துக்கு போக முடியுமா உங்களால?